மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய அனந்தத்தை நோக்கி இந்த புத்தகத்தில் இறுதி நிலை, இதய மண்டலம், மனமண்டலம், இந்த மண்டலங்களில் நமக்கு கிடைச்ச அனுபவங்கள் ஒரு அனுபவபூர்வமான அறிவை நமக்கு கொடுக்குது. அப்போது அதை எல்லாத்தையுமே தாண்டி மைய மண்டலத்திற்குள்ளே வரும்போது நம்மளுடைய அகங்காரம் பணிவாக மாற்றமடைஞ்சு எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டு நம்மளுடைய உணர்வுறு நிலை தெய்வீகமாக மாறி பிறந்த குழந்தையினுடைய வெகுளித்தனத்தோட நாம் அந்த இறுதி நிலையை நோக்கி, அதாவது தம்னு சொல்லக்கூடிய ஒளியும் இருளும் மற்ற நிலை, அந்த நிலையை நோக்கி இன்னும் முன்னேற்றம் அடைஞ்சு நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து போயிட்டுருக்கோம். அந்த நிலை தான் மையம், மூலம்னு சொல்லப்படுறது. அதாவது தூய்மை, எளிமை, அமைதி, இந்த வார்த்தைகளே கனமானதாக தோன்றக்கூடிய அளவுக்கு சூட்சுமமான ஒரு நிலை, ஒன்றுமில்லாத தன்மை, பூமா அப்படின்னும் சொல்லப்படுறது. நீங்கள் எதையும் பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, புரிந்து கொள்வதில்லை, அதுதான் பூமா. இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்ட வரிகள். அப்போது அந்த இறுதி நிலைன்னு சொல்லப்படுற அந்த பூமா அது அழிவில்லாதது, ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை கொண்டது. அந்த இறுதி நிலையை நோக்கி நாம் பயணம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் உணர்வுங்கிறது பிரபஞ்சமளாவிய உணர்வு. அதாவது எல்லாமே ஒன்று தான், எல்லாத்துலேயும் தெய்வீகம் நிறைஞ்சு இருக்குது, அந்த மாதிரியான ஒரு உணர்வு. அந்த உணர்வோடு நாம் பயணத்தை தொடங்குகிறோம். அதாவது மைய மண்டலத்தில். அதற்கு அப்புறமா அந்த 7 ஒளிவட்டங்கள், அதுலேயும் நம்மளுடைய பயணம்ங்கிறது மாஸ்டர்னுடைய துணையோடையும் நமக்குள்ள பணிவுங்கிறது பூரணமாக இருக்கிறதுனாலையும் இந்த 7 ஒளி வளையங்களில் இலகுவாக இருக்குது நம்மளுடைய பயணம். எந்த விதமான ஒரு ஃபோர்ஸுமே இல்லாமல் லேசான முறையில் நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அப்புறமா அந்த எல்லையில்லாத கடலினுடைய நீந்துதல்ங்கிறது ஆரம்பிக்குது. மைய மண்டலத்திற்குள்ளே நாம் நுழையும் போது குரு 2-3 நாட்களுக்கு நமக்குள்ள ஒரு உத்வேகம் தர்றதுக்காக, அந்த உத்வேகம் நமக்குள்ளே வர்றதுக்காக ஸ்பெஷல் சிட்டிங்கிறத கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த நாட்களில் நாம் வந்த அந்த 12 சக்கரங்களில் பெற்ற அனுபவங்கள்ங்கிறது நமக்குள்ளே வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குருவினுடைய துணையோட நமக்கு பல அனுபவங்கள் கிடைக்கப்பெற்று மைய மண்டலத்திலிருந்து இறுதி நிலையை நோக்கி நாம் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். மையம்னு சொல்லப்படுற பூமா, அதை சுற்றி, அதாவது அந்த மையத்தை சுற்றி ஒரு வளையம்ங்கிறது இருக்குது. இயற்கையினுடைய எல்லா ஆற்றல்களுமே உற்பத்தியாகக்கூடிய அந்த வளையத்திற்குள்ளே போகிறது அப்படிங்கிறதோ, எட்டி பார்க்கணுன்னு முயற்சி பண்ணுறதோ அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு மாஸ்டர், நானுமே அதை ஒரு முறை 2 முறைன்னு முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதில் இருந்த சக்திகள் என்ன பின்னுக்கு தள்ளிருச்சு அப்படின்னு சொல்லி மாஸ்டர் அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க. அப்போது அந்த மைய வளையத்திலிருந்து உற்பத்தியாகக்கூடிய சக்தியினுடைய ஒன்று திரட்டப்பட்ட சாரம்தான் இந்த அதாவது மைய மண்டலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 7 வளையங்கள் அப்படிங்கிறது. அப்போது இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து அறிவினுடைய துணை இல்லாமல் முழுமையான அறியாமையை நோக்கி அறியாமை நிலையில் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக நம்மளுடைய மனதுக்கு 2 விதமான போக்குகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று இந்த உலகத்தை பற்றின, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அந்த வேற்றுமைகளை பற்றின அந்த ஒரு மனப்பான்மை. இன்னொன்று பரம்பொருள், அதாவது ஒன்றுபட்ட தன்மையை நோக்கிய மனப்போக்கு. இதை தான் மாஸ்டர் 2 ஓநாய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்று உயர்நிலை இயல்பு அப்படிங்கிறது, இன்னொன்று கீழ்நிலை இயல்பு. உயர்ந்த நிலை இயல்பு அப்படிங்கிறது பொறுமை, கனிவு, உண்மை, ஒழுக்கம், தெய்வீகத்தின் மீதான அன்பு, இதை எல்லாத்தையுமே கொண்டது. அதே நேரத்தில் கீழ்நிலை இயல்புங்கிறது உணர்ச்சி வசப்படுறது, ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறது, வஞ்சகம், புலன் சம்பந்தப்பட்ட நாட்டங்கள், இந்த மாதிரி நிலையில்லாத விஷயங்கள் மீதான பற்று. இப்போது மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 2த்துக்கும் நடுவில் ஒருங்கிணைப்புங்கிறது இருக்கணும். இந்த 2ல் எது ஒன்றுத்துக்கு அதிகப்படியான கவனம் கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்கோ அதுவே நம்மக்கிட்ட ஒரு குறைபாடாக இருக்குது. இப்போது இது 2த்துக்குமே நடுவில் நமக்கு ஒரு ஒருங்கிணைப்புங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன்மீகத்திலையும் லௌகீகத்திலையும்
இரண்டத்துலேயுமே ஒரு சரிசமமான ஒரு மனநிலை. அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் அதிகப்படியான கவனம் கொடுக்கறதுங்கிறதே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க. நம்ம மனதில் இருக்கிற கீழ்நிலை சுபாவங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய விருப்பப்படி மேல் நிலையை நோக்கி திருப்பின உண்மையான ஒரு மகான்கிட்டேருந்து சாதாரண மனிதன் வேறுபடுறதுங்கிறது இதில் தான். அந்த மாதிரி கீழ்நிலை மனப்போக்குகளை மேல்நிலையை நோக்கி நாம் திருப்பும்போது நமக்குள்ள எல்லாமே ஒன்றுதாங்கிற தெய்வீக உணர்வு, அந்த ஒரு பன்மைத்தன்மையை நோக்கி நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். அதாவது இந்த பிரபஞ்சமே ஒன்று தான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, இந்த ஒன்றுபட்ட தன்மையில் முழுவதுமாக ஐக்கியமானதுக்கப்புறமா நாம் இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த உண்மையான ஐக்கிய நிலையை, அந்த ஐக்கிய நிலையை தான் ஒன்றுபட்ட நிலையில் ஐக்கியமடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஐக்கியமடைந்த அந்த நிலையில் நாம் இருக்கும்போது இந்த ஐக்கியம் அப்படிங்கிற வார்த்தை கூட பொருத்தமாக இருக்கிறதில்ல. ஏன்னா அந்த உணர்வு கூட அங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வாறோ அவ்வாறே அந்த மாதிரியான ஒரு நிலை. அங்கே ஆனந்தம் கிடையாது, எந்த விதமான ஈர்ப்பும் கிடையாது, பேரின்பம் கிடையாது. இந்த மாதிரி எல்லாத்திற்குமே அப்பாற்பட்ட ஒரு தன்மையுடைய ஒரு நிலை. அந்த நிலை வரைக்கும் உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு எதுலேயுமே ஒரு ஆர்வம், சந்தோஷம், ஆனந்தம் இது எதுவுமே இருக்கிறதில்ல. அதாவது அந்த உணர்வுகள் எதுவுமே இருக்கிறதில்ல. அப்படி சொல்லப்படுற அந்த இறுதி நிலைன்னு சொல்லக்கூடிய தம், அங்கே கிடைக்கக்கூடியது தான் உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறது. அந்த ஆனந்தம்ங்கிறது நாம் சொல்லக்கூடிய மகிழ்ச்சி, குதூகலம், இந்த மாதிரி எந்த உணர்வுகளோடையுமே சம்மந்தப்படாத ஒன்று. அப்போது நாம் அறியாமையில் இருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வு கூட இல்லாத அறியாமை நிலை. இந்த மாதிரி மாஸ்டர் அந்த இறுதி நிலையை பற்றி சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது ஆன்மீகத்தினுடைய மற்றொரு முக்கிய அம்சம்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் வில், அதாவது விசேஷ மனோசக்தி. இந்த ஸ்பெஷல் வில் பவர் அப்படிங்கிறது யாருக்குமே, அதாவது இதை பற்றி, இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி யாருக்குமே பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஒருத்தர் ஆன்மீகத்தினுடைய அந்த முன்னேற்றத்தினுடைய உயர்ந்த மட்டத்தில் இருக்கும்போது, அதாவது ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலையில் இருக்கும்போது இந்த விசேஷ மனோசக்திங்கிறது அவங்கக்கிட்டேருந்து வந்ததுன்னா அதனுடைய விளைவுங்கிறத நம்மளால் சொல்லவே முடியாது. அதாவது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைய பிரதேசத்தினுடைய அந்த 7 வளையங்களுக்கு அப்புறமா இந்த விசேஷ மனோசக்திங்கிறது செயல்பட ஆரம்பிக்கும் போது அங்கே தோல்விங்கிறதே இருக்கிறதில்ல. இதை பற்றி காலப்போக்கில் எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில் பவர் மூலமாக, அதாவது ஸ்பெஷல் வில் பவர் மூலமாக நட்சத்திரங்கள், கோள்கள் இதனுடைய இயக்கத்தை கூட நிறுத்த முடியும். அதனுடைய விளைவை கூட யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த விசேஷ மனோசக்தியை பற்றி பல வகையாக மறை இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் சொல்லிட்டு பிரம்மகதின்னு சொல்லக்கூடிய பிரம்ம நிலையினுடைய சிறப்பியல்பு அப்படிங்கிறதுனுடைய உண்மையான விளக்கம் அப்படின்னு சொல்கிறது இந்த விசேஷ மனோசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மகதி நிலை அப்படிங்கிறது பிரம்மத்தை நோக்கிய பயணம், முழுமையான அமைதி கொண்ட ஆதி நிலை, அதை நோக்கிய பயணம். அப்போது இந்த ஸ்பெஷல் வில் பவரை கொண்டு பிரம்மகதி நிலையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும். இயற்கையினுடைய வேலைக்கு கூட இந்த விஷயங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலையில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதில் எந்த விதமான சந்தேகமோ இல்லை அவங்க தவறான ஒரு வழிநடத்தல் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறதோ இங்கே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நம்பிக்கையோட எந்த முரண்பாடுகளுமே இல்லாமல் அவங்களுடைய சங்கல்பங்கிறது உறுதியாக வேலை செய்யும். அப்போது இந்த விசேஷ மனோசக்தின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் வில் பவர் இதை கொண்டு பிரம்மகதி நிலையில் இருக்கிறவங்க ஆன்மீக வேலை, அதாவது இயற்கையினுடைய வேலை செய்யறதுக்கு மட்டுமே இதை பயன்படுத்துகிறாங்க, தன்னுடைய சுயநலத்திற்காக அல்ல அப்படிங்கிறத சொல்லிட்டு மாஸ்டர் இந்த மனோசக்திக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. அதாவது அப்பா மகன் இவங்க 2 பேரும் ஒரு பனி சறுக்கல்ல அப்படியே வந்துட்டுருக்காங்க. அப்போது அப்பா பையனை பார்த்து சொல்கிறாரு, கவனமாக போ அப்படின்னு சொல்லி, அதாவது எச்சரிக்கை பண்ணுறாரு. அதற்கு மகன்
என் கண்ணெதிரில் லட்சியம் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியறதில்ல அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு நிலை தான் இந்த பிரம்மகதி நிலை அப்படிங்கிறது. இதை பற்றி இந்த அளவுக்கு நான் விளக்கி இருந்தாலும் என்னுடைய இந்த விளக்கம்ங்கிறது போதுமான அளவு இல்லை. இது போதுமான விளக்கம் ஆகாது. துறவு வாழ்க்கையில் வாழக்கூடிய மகான்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க அவங்கள பற்றி மதிப்பீடு செஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பாபுஜி மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த விசேஷ மனோசக்தி அப்படிங்கிறது ஒரு சந்தேகம், அவநம்பிக்கை, இதை எதையுமே அனுமதிக்காத ஒன்று. எதிர்மறையான அம்சங்கிறது கற்பனையில் கூட இங்கே இருக்கிறதில்ல. எது இருக்கணுமோ, அதாவது லட்சியம் மட்டுமே நம்மளுடைய பார்வையில் தங்கி இருக்கு. எதிர்மறையான எந்த விஷயமே நம்மளுடைய வழியில் குறுக்கிடவே முடியாத அளவுக்கு நமக்குள்ள நம்பிக்கைங்கிறது வலுவடையுது. நல்ல துணிவிருக்கிற ஆன்மாக்கள் சிலர்கிட்ட ஆரம்பத்தில் இருந்தே இந்த விசேஷ மனோசக்திங்கிறது வளர்ச்சி பெறுது. ஆனால் ஆரம்ப நிலையில் அது அவங்களுடைய சுய வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் செயல்படுதே தவிர உயர்ந்த மட்டங்களில் செயல்படுறதில்ல. அப்போது உயர்ந்த மட்டங்களுக்கு போகும்போது பிரம்மகதி நிலையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இந்த விசேஷ மனோசக்திங்கிறது தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மக்கள் இதை எல்லாத்தையுமே முயன்று பார்க்கணுங்கிறதுக்காக இந்த ரகசியம் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஆன்மீக வாழ்க்கையிலையும் லௌகீக வாழ்க்கையிலையும் இது எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஒரு மனிதர் இதை உபயோகித்து பார்க்கணும். அப்போது அந்த வில் பவர் அப்படிங்கிறது இருக்கும்போது தோல்வி, ஏமாற்றம், இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ளே வர்றதை நாம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த வில் பவர் அப்படிங்கிறது பிரத்யேகமாக ஆன்மீகத்துக்கு பொருந்தது அப்படின்னாலும், அதாவது உயர்ந்த நிலைகளில் ஆன்மீகத்துக்கு இது பொருந்ததுன்னு சொன்னாலும் உலகாதாய நோக்கங்களுக்காக இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இதனுடைய பொருள் கிடையாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் உலகத்தினுடைய நன்மைக்காக அவர் விருப்பப்படுற நேரத்தில் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போது அடுத்தது முதல் முடிச்சினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய புள்ளி. அந்த புள்ளியினுடைய ஆற்றல்கள், சக்திகள், அதனுடைய முக்கியத்துவம், அதை பற்றி மாஸ்டர் சொல்கிறாங்க. அறிவினுடைய பல்வேறு அம்சங்களை பற்றி விளக்கம் கொடுத்துட்ருக்கிற இந்த நேரத்தில் பருப்பொருள் பற்றிய ஞானத்தையும் சிறிது வெளிப்படுத்தியுள்ளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உண்மையான அறிவு அப்படிங்கிறது உணர்ந்து அறியப்படுறது. அப்போது ஓரொரு முடிச்சுக்களையும் நம்ம கடந்து வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமாக அறிவு எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறத பற்றியும், அந்த அறிவுங்கிறது தான் உண்மையான ஞானம், இதை பற்றியும் மாஸ்டர் சொல்லிட்டு வரும்போது, இப்போ இங்கே பருப்பொருள்னு சொல்லக்கூடிய மேட்டர், அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இதை கூட நல்லா ஆழ்ந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி இதை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற விதத்தில் இந்த விஷயத்தை பற்றி நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையில் பொதுவாக ஆக்கல், அழித்தல், இந்த 2 சக்திகளுமே இருக்குது. எந்த ஒரு இடத்துல படைப்புங்கிறது உருவாக்கப்படுறதோ அதே இடத்துல அழிக்கக்கூடிய சக்தியும் சேர்ந்து இருக்குது. பாசிட்டிவ், நெகட்டிவ், இது 2மே சேர்ந்தது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இந்த முதல் முடிச்சினுடைய மையத்தில் ஒரு சிறிய புள்ளி ஒன்று இருக்குது. அதை நுண்மணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புள்ளிங்கிறது முக்கியமான ஒன்று. இதை நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். உட்கரன்னு சொல்லக்கூடிய நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறத சயின்ஸில் ஒரு அணுவினுடைய மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அணு அப்படிங்கிறதே ரொம்ப சிறியதான ஒன்று, அதுலேயும் மையம் கொண்டுட்ருக்கிற ஒன்று தான் இந்த நியூக்ளியஸ். அப்போது அந்த நியூக்ளியஸ்லேருந்து வரக்கூடிய சக்திகள்ங்கிறது ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது. அதாவது நியூக்ளியஸ் இல்லாமல் உடம்பில் எந்த செல்களுமே இயங்காது. அப்போது இந்த நியூக்ளியஸோட கம்பேர் பண்ணி மாஸ்டர் வந்துட்டு இந்த முதல் முடிச்சினுடைய மையத்தில் இருக்கிற அந்த சிறு புள்ளியை சொல்கிறாங்க. இந்த புள்ளியில், அதாவது அந்த உட்கருவுக்குள்ளே அதாவது நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் நம்மளை ஐக்கியப்படுத்திக்கிட்டு ஒத்தத்தன்மை நிலையை, அதாவது அந்த நிலையை அடையிறோம். இப்போது இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட பூமா, அதாவது மையம், அதை சுற்றி ஒரு வளையம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வளையத்தை பற்றி சொல்லும்போது அதை ஒளிவட்டம், சக்தி வட்டம் அப்படின்னும், அது
அதாவது அதுக்குள்ள யாராலையுமே தியானம் செய்ய முடியாது, அதற்குள்ள யாரும் எட்டி பார்க்க கூட முடியாது. அந்த அளவிற்கு அந்த வளையம்ங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த பிரதேசம் அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த உட்கரு முதல் முடிச்சினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறிய புள்ளி உட்கரு, அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று தான். இதை சுற்றியும் ஒரு வளையம் அல்லது வட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த மையத்தை சுற்றி இருக்கிற வட்டம் அளவுக்கு இதில் சக்தி கிடையாது. இந்த வளையத்துக்குள்ளே ஊடுருவி பார்க்கறது, ஐக்கியப்படுத்திக்கிறது, ஒத்தத்தன்மை அடையிறது, இதெல்லாமே சாத்தியம்தான். இந்த உட்கரு அப்படிங்கிறது அழிக்கக்கூடிய திறன் எல்லாத்தையுமே கொண்ட ஒரு வளையம். அதாவது இந்த உட்கருவை சுற்றி இருக்கிற அந்த வளையம்ங்கிறது அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. ஆனால் அவங்களுடைய சொந்த எல்லைக்குள்ளே தான் இந்த அழிவு நிலைங்கிறத உருவாக்க முடியும். அதாவது உலகாதாய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட ஆக்கலோ அழித்தலோ, அதுக்காக இந்த சக்தியை நம்ம பயன்படுத்திக்க முடியும். ராஜயோகத்தின் செயல்திறன் அந்த புத்தகத்தில் இந்த உட்கரு பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இலங்கை முழுவதையும் தீக்கிரையாக்குவதற்காக ஹனுமான் தன்னுடைய மனோபலத்தால் இலங்கையை சுற்றி இருக்கிற அந்த கடல் நீர், அதில் இருந்த ஒரு வகையான எரிவாயு சக்தியை பயன்படுத்தி ராவணனுடைய கோட்டை நகர் இது எல்லாத்தையுமே எரிச்சாரு. இதை ஹனுமான் தன்னுடைய மனோபலத்தால் செஞ்சார். அப்போது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒன்று தான் இது. இப்போ அந்த மாதிரி அழிவை ஏற்படுத்துறதுக்காக இதை பயன்படுத்துறதுக்கு சாதாரண வழிமுறை ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய எண்ணெய் சக்தி, அதாவது மனோசக்தியை பயன்படுத்தி அதை முதல்ல நமக்குள்ளே கொண்டு வந்து எதை அழிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த இடத்தோட நம்மளுடைய எண்ணெய் சக்தியை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே அந்த சக்தியை திருப்பி விடுறது தான். அப்போது அந்த நுண்மணி, அதாவது உட்கரு, அதை சுற்றி இருக்கிற வளையத்தினுடைய சக்தியை எங்கேயாவது தொலைவில் இருக்கிற ஒன்றத்தின் மேலே செலுத்துறதும் சாத்தியமாகக்கூடிய விஷயந்தான். அப்படி செய்யும்போது அதனுடைய விளைவுங்கிறது அந்த குறிப்பிட்ட பகுதியையே சாம்பலாக்கி விடும். ஆனால் இதை மாஸ்டர் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க, எந்த ஒரு சக்திகளாக இருந்தாலும் அதை ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்திற்கு மட்டும்தான், இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். தவறான நோக்கத்திற்காகவோ சுயநலத்திற்காகவோ பயன்படுத்தக்கூடாது. ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க அதை மட்டும்தான் செய்வாங்க. அப்போது ஒரு நல்ல நோக்கத்திற்காக இதை பயன்படுத்தும் போது மோசஸ் மலையில் பார்த்த மாதிரியான ஒரு ஒளி நிலையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மோசஸ் மோசஸ்ங்கிறவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அவர் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக வழிநடத்தி ஒரு பாதையில் கூட்டிகிட்டு போகும்போது கடவுள் அவர்கிட்ட ஒரு விசேஷமான நிகழ்வு ஒன்று வெளிப்படுத்தினார். அதன் மூலமாக மோசஸ் 10 கட்டளைகள் கடவுள்கிட்டேருந்து பெற்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த நேரத்தில் மோசஸ் கடவுளினுடைய முகத்தை பார்த்தபோது அது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு ஒளியாக தெரிஞ்சுது அவருக்கு. அந்த கடவுள்கிட்டேருந்து வெளிப்பட்ட அந்த ஒளிங்கிறது மோசஸ்னுடைய முகத்திலேயே பிரதிபலித்ததா அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவை கடவுள்கிட்ட அவர் கொண்டிருந்த நெருக்கமான உறவை இது காட்டுது. அந்த மாதிரி அதாவது இறைவன்கிட்ட ஒரு நெருக்கமான ஒரு உறவை நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும். அதுக்காக மாஸ்டர் இவருடைய இந்த உதாரணத்தை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அந்த உட்கருன்னு சொல்லக்கூடிய நுண்மணி, அதை சுற்றி இருக்கிற அந்த வளையத்தின் மூலமாக அதில் கிடைக்கிற அந்த சக்திகளின் மூலமாக நல்ல விளைவுகள் கெட்ட விளைவுகள் இது ரெண்டுத்தையுமே கொண்டு வர முடியும். ஆனால் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற யோகி எப்போவுமே நன்மைக்காக மட்டுமே அதை பயன்படுத்துவார். ஏன்னா அவங்களுடைய லட்சியமே அப்படி தான் இருக்கும். இயற்கை கிட்டேருந்து விசேஷமாக ஒரு உத்தரவு கிடைக்கும்போது அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் அவர் பயன்படுத்துவார். மோசமான விளைவுகளுக்காக இதை எப்பயுமே உபயோகிக்க மாட்டார். இந்த மாதிரி பல முடிச்சுக்கள் இருக்குது ஆன்மீக பயணத்தில். அது எல்லாமே இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்காங்க மாஸ்டர். அடுத்தது நான் இன்னொரு ரகசியத்தையும் இங்கே நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிட்டுக்குருவி இறந்தா கூட அது கண்டிப்பாக கடவுளினுடைய செயல்தான், தெய்வீக சங்கல்பம் இல்லாமல் இங்கே ஒரு இலை கூட அசையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பக்தியினுடைய மேலீட்டால் சொல்கிறாங்க.
அது கண்டிப்பாக சரிதான். ஆனால் கடவுள் கூட பக்தனுடைய சங்கல்பம் இல்லாமல் இயங்க மாட்டார். நாம் எந்த அளவு இதயத்தை வெற்றிடமாக்கி அவருடைய அருள்மலையை ஏற்கிறதுக்கு தயாராக இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் கடவுளினுடைய அருளும் நமக்குள்ளே வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதை நான் சொன்னேன் அப்படின்னா மகான்களாக நடிக்கிறவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் எந்த சந்தேகமுமே இல்லாத ஒரு உண்மை. நம்மளுடைய ஒத்துழைப்பு கடவுளினுடைய அருளை ஏற்கிறதுக்கு, அதாவது வரவேற்கிறதுக்கு தயாரான ஒரு வெற்றிடமான இதயம் இது கண்டிப்பாக தேவை. சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்காக இந்த உண்மையை நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் ஃபதேகரை சேர்ந்த என்னுடைய மாஸ்டர் சமர்த்த குரு ஸ்ரீ ராம்சந்திரஜி மகராஜ் திருவடிகளில் தான் என்னுடைய பயிற்சியை நான் தொடங்கினேன். அந்த மாதிரி தொடங்கின முதல் நாள்லேருந்தே எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய இந்த உணர்வு எப்போவுமே நீடிச்சு இருக்கட்டும். ஏன்னா எனக்கு விமோச்சனம் கொடுத்ததே அவர் தான். அவரை தவிர வேற எதன் மேலேயுமே எனக்கு, வேற யார் மேலேயுமே எனக்கு பற்றுங்கிறதே கிடையாது அப்படிங்கிறதையும் மாஸ்டர் சொல்கிறாங்க இங்கே. இப்போது அடுத்தது இறுதி நிலையான மையம் பூமா, அதை பற்றி மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ நான் மீண்டும் விஷயத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, மையம் பூமா அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா கடவுளுக்கு மனம்ங்கிறது கிடையாது. அவருக்கு ஒருவேளை மனம் இருந்திருக்கும்னா அவரும் பலவிதமான செயல்பாடுகளுக்கு உள்ளாகி இருப்பார். அப்போது சமஸ்காரங்கள்னு சொல்லக்கூடிய கர்ம விதியினுடைய அடிப்படையில் அதுக்கு கட்டுப்பட்டு நம்மளை மாதிரியே இந்த உலகத்தில் இருந்திருப்பார். அப்படி இல்லைங்கிறதுனால கடவுளுக்கு மனம்ங்கிறது கிடையாது. ஆனால் மனம்னு சொல்லக்கூடிய அந்த கருவியை கடவுள் மனிதனுக்கு கொடுத்துருக்காரு. அப்போது அந்த மனதினுடைய ஒரு பகுதிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது, இன்னொரு பகுதிங்கிறது கிட்டத்தட்ட அவர் வரைக்கும் போகுது. அதாவது ஒரு பகுதி உலகாதாய விஷயங்களில் அந்த ஈர்ப்பில் சுற்றிட்டுருக்கு, இன்னொரு பகுதி கடவுளோட ஐக்கியமாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது இது ரெண்டுத்துலேயுமே நம்மளுடைய கவனம்ங்கிறது இருக்குது. கீழ்நோக்கி செல்லக்கூடிய மனப்போக்குகளை மேல் நோக்கி நாம் திருப்பும்போது அப்போது இது ரெண்டும் இணையுது. எல்லாத்துலேயுமே ஆன்மீகம் கலக்குது. இயற்கையினுடைய, அதாவது தெய்வீகத்தினுடைய சக்தி ஓட்டம் முழுவதுமாக பாய தொடங்குது. இதுக்கு நாம் முதல்ல பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நாம் பயிற்சி பண்ணி அந்த ஒரு உள்நிலையை நமக்குள்ளே உருவாக்கிக்கும் போது தான் ஒரு துடிப்பு நமக்குள்ளே ஏற்பட்டு நம்மளுடைய மனதுங்கிறது ஒழுங்குபடுது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் தன்னுடைய இதயத்தை உயர்ந்த நிலையை நோக்கி திருப்பி தூய்மையான நிலையில் மைய பிரதேசத்துக்குள்ளே நுழைஞ்சு இறுதி நிலையை நோக்கின எல்லையற்ற கடலில் நீந்திரத்துக்கு ஏதுவாக 7 வளையங்களையும் கடக்கிறாரு. அப்படி இருக்கிற ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அவர் கண்டிப்பாக பூமாவிற்கு பக்கத்தில் தான் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு தன்னை தூய்மையாக்கிக்கிட்ட ஒருத்தரால் இந்த இறுதி நிலைக்கு கண்டிப்பாக வர முடியும். பூமான்னு சொல்லக்கூடிய எல்லையற்ற ஒன்றிற்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா அடுத்தது என்ன? அதோட அந்த இறுதி பரம்பொருளோட ஐக்கியமாகிறது. அதாவது லயாவஸ்தான்னு சொல்லப்படக்கூடிய ஐக்கியமடையக்கூடிய நிலை. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்போது அந்த நிலையும் கிடைத்த பிற்பாடு எல்லாமே ஆன்மீகத்தில் சாதிக்கப்பட்டு ஆன்மீக களத்தில் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடுது. இன்னும் ஏதாவது மீதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நம்மளுடைய கற்பனை சக்திக்கு எட்டாததாக தான் இருக்கும். ஏன்னா இறுதி ஐக்கியமே நடந்துட்ட பின்னாடி இறைவனோடு இரண்டரை கலந்த நிலை அப்படிங்கிறது உருவானதுக்கு அப்புறமா சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அப்போது இந்த இறுதி ஐக்கியம் அடைதலுக்கு பின்ன நமக்கு கிடைக்கக்கூடியது தான் உண்மையான வாழ்வு. இங்கே நம்மளுடைய தனிப்பட்ட சுயம்ங்கிறது ஒன்றுமில்லாத தன்மையை அடைஞ்சிருச்சு. ஏன்னா தனிப்பட்ட சுயம்னு சொல்லக்கூடிய அந்த தனி ஆன்மா கிட்ட இப்போது எந்த விதமான எண்ண பதிவுகளோ சமஸ்காரங்களோ உணர்வுகளோ உணர்ச்சிகளோ எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே கரைச்சி இப்போ ஒரு தெளிவான ஜீவிதத்துக்குள்ளே இருக்குது. அப்போது இந்த இறுதி பரம்பொருளோட ஐக்கியமடைந்த இந்த நிலை தான் உண்மையான சத்திய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மட்டத்தில் ஐக்கியமடைந்த அவருக்கும் பூமாவிற்கும்
நடுவில் பெயரளவிற்கு மட்டும்தான் வித்தியாசங்கிறது இருக்கும். அது ஆன்மாவினுடைய தனித்துவம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த தனித்துவங்கிறது மகாபிரளய காலம் வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். மகாபிரளய காலத்தின் போது அந்த ஆன்மா தன்னுடைய தனித்துவத்தை, அந்த தனித்தன்மையை இழந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரே தனித்துவத்தோடு ஒன்று கலக்குது. அந்த எல்லாத்துக்கும் பொதுவான தனித்துவம் தான் அடுத்த படைப்பிற்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இறைவனோட கலக்கிற அந்த இறுதி ஐக்கிய நிலையில் முடிவு பெறுறதுங்கிறது ஒரு ஆன்மாவினுடைய தனித்தன்மை தானே தவிர தனித்துவம் கிடையாது. தனித்தன்மை அப்படிங்கிறது இண்டிவிஜுவாலிட்டி, தனித்துவங்கிறது ஐடென்டிட்டி. இந்த தனித்துவங்கிறது தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆன்மாவிற்கும் அந்த இறுதி நிலைக்கும் இன்மைன்னு சொல்லப்படுற ஒன்றுமில்லாத தன்மை, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பெயரளவிற்காவது ஒரு வேறுபாடுங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்படி ஐக்கியமடைஞ்ச நிலையில் அதற்கு அடுத்த நிலையில் பூமான்னு சொல்லக்கூடிய அந்த எல்லையில்லாத நிலை, அதனுடைய கருத்து முழுவதுமாக உயிர்ப்பிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அப்பால் போகக்கூடியது சொல்லக்கூடியது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இன்னும் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும்போது அதற்கான முடிவுங்கிறத சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. இறுதி நிலையை அடைஞ்சதுக்கப்புறமா இயற்கை கிட்டேருந்து ஆணைகள் எல்லாமே வர தொடங்குது. இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக, உலகத்தை சீர்படுத்தணுன்ற அந்த நோக்கத்திற்காக, உலக அமைதிக்காக, இந்த மாதிரி பிரபஞ்சத்தினுடைய நல்ல நோக்கங்களை கருத்தில் கொண்டு இயற்கை கிட்டேருந்து ஆணைகள் வர தொடங்குது. அந்த ஆணைகள்ங்கிறது கடவுளினுடைய ஆணைகள். ஆனால் அது எங்கிருந்து வருது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிற அறிவுங்கிறது கூட நமக்கு அந்த இடத்துல இருக்கிறதில்ல. அது எவ்வாறோ அது அவ்வாறே, அந்த மாதிரி எதுவுமே இல்லாத நிலையில் நாம் இருக்கோம். இந்த நிலையை ஒருத்தர் அடையும் போது பக்தன் அவருடைய செயல்பாடு மூலமாக தான் கடவுளே இயங்குறாரு. அதாவது பக்தன் இயக்கப்பட்டாலன்றி கடவுள் இயங்குவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாம் சொல்கிற நிலைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த இறுதி நிலையை அடையும் போது ஒன்றுபட்ட நிலையில் இருக்கும், அதாவது ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ். இது அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அத்வைதத்தினுடைய உண்மையான மண்டலம். ஐக்கியமடைஞ்ச உணர்வுங்கிறது யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக இருமைத்தன்மையில் தான் இருக்காங்க. அவங்க உண்மையிலேயே ஐக்கியம் அடையலை அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருளாகுது. அப்போது அந்த ஐக்கியமடைஞ்ச உணர்வு கூட இல்லாத நிலை தான் இறுதி நிலை. இருமை, இருமையின்மை, இந்த மாதிரி எந்த உணர்வுகளுமே இல்லாமல் எல்லாமே அற்றுப்போன இடம்தான் அந்த இறுதி நிலைங்கிறது. இந்த விஷயத்தை ஒரு கவிஞர்னுடைய வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால், நான் என்பது நீயாக மாற்றமடைந்து, அதாவது முதல்ல நான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அடுத்தது நீ அப்படின்னு சொல்லி மாற்றப்படுது. அடுத்தது நான் அப்படிங்கிறது உடலாகவும் நீங்கிறது உயிராகவும் மாறிடுது. ரெண்டுமே ஒன்றா கலந்துருது. இப்போது நான் நீங்கிறது தனித்தனியானவர்கள் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே ஒன்றுபட்ட நிலையில் இருக்குது. அந்த ஒன்றுபட்ட உணர்வு கூட அங்கே இருக்கிறதில்ல. இந்த மாதிரி மாஸ்டர் இந்த இறுதி நிலை அப்படிங்கிற இந்த அத்தியாயத்தில் அந்த நிலையை பற்றின பல விளக்கங்களை நமக்கு கொடுக்குறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.